மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இந்த காது கேட்காத பிரச்சனை இருக்கு நிறைய பேர்த்துக்கு. இதுக்கு மகா வைத்தியம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சுரக்காய் சாப்பிடணும். எப்படி? காதுக்கு சுரக்காய்க்கு என்னங்க இருக்கு. உணவுல டெய்லி நீங்க சுரக்காயை சேர்த்துக்குங்க. டெய்லினா சில பேர்த்துக்கு அது எதையும் அதிகமா சாப்பிட வாரத்துல 3 நாள் எடுத்துங்க. வாரத்துல 3 நாள் எடுத்துங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும், தொடர்ந்து எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி காலையில எழுந்த உடனே பல் துலக்குறீங்க இல்லையா, இந்த கட்டை விரலை இந்த பாத்தீங்கன்னா உண்ணாக்கு, உங்களுடைய தொண்டையினுடைய நடுப்பகுதியில மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாக்கு இருக்கு. அது பேர் உண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணால பாத்துக்கலாம். அந்த உண்ணாக்கை வந்து டச் பண்ணணும். இந்த கட்டை விரல்ல மேல டச் பண்ணணும். எங்க? பாத்ரூம் முன்னால வாமிட் வரணும், கண்ணுல இருந்து தண்ணி வரும். முத நீங்க செய்யும் போது ஏகப்பட்ட எல்லாம் வரும், பித்த நீர் பூரா வெளியே வந்துடும். அவ்வளவு இருக்கும். அப்பதான் உங்களுக்கே தெரியும், ஓ இவ்வளவு இருக்கா. சில பேர்த்துக்கு வராது. அது வந்து பிரபஞ்சம் வந்து உங்க மேல கருணை காட்டினா வரும், இல்லைன்னா சில பேர்த்துக்கு வராது. வரணும். இதை வந்து பல் துலக்குவது என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கோல்கேட்டு டோல்கேட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பல் துலக்கிறதுனால ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனா பல் துலக்குவது என்பது இதுதான் முக்கியம். பல் துலக்கிறது, அதாவது வாயை சுத்தம் செய்வதில் நம்முடைய விஷயங்களை பூரா சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பல் துலக்கிட்டீங்க முதல்ல. இந்த பல் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நம்ம கடுக்கா தூள் இருக்கு, கடையிலே கிடைக்கும். கடுக்கா பவுடர்னு வாங்கிக்கிங்க. காலையில எழுந்தவொடனே வெது போன வெந்நீர் தயார் பண்ணி சும்ப வச்சுங்க. இந்த கடுக்கா தூளை வாயில சும்மா கொட்டிக்கிட்டு நல்லா தேய்ங்க. துவர்க்கம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல வாய் பூரா தேய்ச்சி வச்சுங்க. ஆடுகின்ற பல் ஒரு வாரம் தெரிஞ்சு ஆடாது, பல் தான் ஆடாது. ஆடும் பல் ஆடாது. இதுல நல்லா பல் விளக்கி முடிச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எப்படி? கடுக்காத்தூளும் உப்பும் கலந்து நீங்க பல் விளக்கி பாருங்க, அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும், பல்லும் வெள்ளையா இருக்கும். உப்பும் கடுக்காயும் கலக்கணும். அது கல் உப்பு சொல்றேன், கல் உப்பு நுணுக்கி வச்சுக்கிட்டு சம அளவு இதையும் கலந்துக்கிட்டு காலில் வச்சு பல் விளக்கணும். விரல்ல நல்லா தேய்க்கணும். அது எவரெல்லாம் தேய்க்கணும், பல்ல மட்டும் விளக்கூடாது. எவரு தான் முக்கியம். நல்லா உங்களுக்கு சுகமா எப்படி தேய்க்க முடியும் நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி உள்ளகில எல்லாம் தேய்ச்சி நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அதுக்கு பின்னால அந்த இதுல ஃபேஷன்ல முன்னால போயிட்டு குமிச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலால உங்களுடைய லேசா, ரொம்பலாம் இல்லை, அழுத்தலாம் வேண்டாம், லேசா அப்படியே அந்த உண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டச் பண்ண உங்களுக்கு அடி வயிற்றில் இருந்து எல்லாம் வெளியாகும். அந்த பித்த நீர், தேவையில்லாத நீரெல்லாம் வெளியேறும். கண்ணுல இருந்து தண்ணி கொட்டி ரொம்ப பேருக்கு கொட்டும். இந்த கண்ணுல இருக்க நீரெல்லாம் வந்துட்டாலே கண் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்லையா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூவா பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் கண் சுத்தமாயிரும், காதும் சுத்தமாகும். இப்ப இதுக்கு இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்தா போதும். இந்த மாதிரி இந்த நீர் உணவு, நீர்க்காய்களை எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல இன்னும் சிறப்புக்குரியது என்னன்னா, பீன்ஸ் சேர்த்துக்கணும். கண்டிப்பா வாரத்துல ஒரு நாளாவது பீன்ஸ் சேர்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்றேன். சுத்தமான செக்கு எண்ணெய் கிடைச்சுன்னா அந்த நல்லெண்ணெய ஒரே ஒரு மிளகு 50 ml இதுக்கு ஒரே ஒரு மிளகு, ஒரே ஒரு பூண்டு பல்லு, அது இடிக்கலாம் கூடாது, அப்படியே முழுசா போட்டுறணும். போட்டு அப்படியே அது 50 ml மட்டும் நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு 2 சொட்டு, வேற எதுவுமே அதுல இல்லை, 2 சொட்டு மட்டும் காதுல விட்டா போதும். ஆறின பிறகு இது வந்து வாரத்துல 3 தடவை அதிகாலை நேரத்துல விடணும். எழுந்தவுடனே அதிகாலை நேரத்துல விட்டுறணும் காது. அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும்போது விடணும். காது நோய் உள்ளவர்கள் கண்டிப்பா மாற்றம் ஏற்பட்டு சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். இதை வந்து நீங்க செய்யணும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நீர் அருந்தக்கூடாது, நல்லா மென்னுதான் சாப்பிடணும். வெதுவெதுப்பான உணவு தான் வேணும். காது நோய் உள்ளவர்கள் பழைய சோறு சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். காது நோய் உள்ளவர்கள் அதே மாதிரி கொஞ்சம் சூடாவே சாப்பிட்டு பழகணும். ஏன்னா காது நோய் எதனால வரும்னா,
அதாவது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டுக்கான அறிகுறியாகவும் சில பேர்த்துக்கு அது இருக்கும். காதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சளி வந்து சில இடங்கள்ல தவறான இடங்கள்ல கட்டும் பொழுது அதுக்கு அங்க இருந்து கிருமிகள் உருவாகி காது வந்து நுட்பமான ஒரு மைனூட்டான பாயிண்ட் அது, அங்க போய் பிரச்சனை பண்ணும். இதுதான் விஷயம். அதாவது சளினால வர்றதுதான் எல்லாமே. ஆக இதுதான் விஷயம் அன்பர்களே. அது அது இது மிளகும் பூண்டும் சேர்ந்த நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு எண்ணெய், அதுல வந்து காய்ச்சி தான் காதுக்கு விடணும். விட்டீங்கன்னா அதை இன்னும் செய்யலாம். ஒரே ஒரு துளசி இலையை அதை போட்டணும், அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் போட்டு உள்ள ஊற்றி, துளசியும் போடலாம், வெத்தலையும் போடலாம். தேசா 2 சொட்டு காதை விட்டீங்கன்னா எந்த கிருமிகள் இருந்தாலும் செத்து வெளியே வந்துடும். சீல் பிடிச்சிருந்தா கூட மாறும். இவ்வளவுதான் விஷயம். ஒன்னும் ஆழ்த்திக்கணும். ஆனா கொஞ்சம் பொறுமை காக்கணும். உடனே இன்னைக்கே பண்ணி இன்னைக்கே வந்து நினைக்கக்கூடாது. ஒரு 10 தினங்கள் 15 தினங்கள் இதை கண்டினியூவா பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான ஆனந்தமான உடம்பை நீங்க பெறலாம். அதுக்கு பொறுமையும் மிக அவசியம். ஆகவே அருமையான வாழ்க்கைக்கு பொறுமை தேவை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.